தாவேக அரசை கவிழ்க்க முயன்ற வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார். தாவேக அரசை கவிழ்க்க முயன்ற வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு கடந்த 8ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீனை வழங்கியது. இந்த நிலையில் முன்ஜாமீன் நிபந்தனையின்படி சூரிட்டி வழங்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞர்களுடன் செந்தில் பாலாஜி தற்பொழுது வருகை தந்துள்ளார். கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். முழு விவரங்கள் என்ன? முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசை கவிழ்க்கும் வகையிலும் சட்டப்பேரவையில சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரும் வகையில சட்டமன்ற உறுப்பினர்களை வேகம் பேசியதாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் கூட இளையராஜா கொடுத்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்து 12க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இரண்டு நபர்களை முக்கிய நபர்கள் காவலிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்குல முன்னாள் அமைச்சர் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கும் அவரது சகோதரர் அசோக் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி அவர்களை போலீசார் தேடி வந்தவர்கள். சுமார் 1 மாத காலமாக தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த 8ஆம் தேதி அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருவர் தரப்பிலும் முன்ஜாமீனானது கோரப்பட்டிருந்தது. குறிப்பாக அவர் சகோதரர் அசோக்குமார், செந்தில் பாலாஜி ஆகியோருக்கு முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கானது 8ஆம் தேதி வந்தது. அப்போது முன்ஜாமீன் நிபந்தனைப்படி உத்தரவாதத்தோடு அவர்கள் அதாவது காவல் நிலையத்தில் காலை மற்றும் மாலை நேரங்கள்ல கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவாதத்தோடு முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. அதற்கான உத்தரவாத வகை சூரிட்டி என்று கூறக்கூடியவை இதுவரை வழங்காமல் இருந்த நிலையில இன்று அதனை வழங்குவதற்காக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞர்களுடன் செந்தில் பாலாஜி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக மறு உத்தரவு வரும் வரை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலையும் மாலையும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று செந்தில் பாலாஜிக்கு நிம்மதியானது வழங்கப்பட்டிருந்தது. தங்களது பெயர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பிலும் அதே போல அசோக்குமார் தரப்பிலும் வாதாடப்பட்டது. காவல்துறை தரப்புல இதற்கான ஆதாரங்கள், குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்கள் இருப்பதும் அதை கைது செய்யப்பட்ட நரேஷ் மற்றும் ஓட்டுநர் கிருஷ்ணா உள்ளிட்டோர் அசோக்குமாருடன் நேரடியாக தொடர்பில் இருந்தார்கள் என்ற வாதங்கள்லாம் முன்வைத்த பிறகாக அவர்களுக்கு நிபந்தனை அடிப்படையில் வழக்கிற்கு ஒத்துழைக்க வேண்டும், அதே போல காலை மற்றும் மாலை நேரங்கள்ல காவல் நிலையங்கள்ல கையெழுத்திட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களாக அவர்கள் கையெழுத்திட வருவார்கள் என்று காத்திருந்த நிலையில உத்தரவாதமானது வழங்கப்படவில்லை என்ற ஒரு கருத்து நிலை வந்தது. இன்று கடைசி நாளாக இருக்கக்கூடிய நிலையில அந்த உத்தரவாதத்தை வழங்குவதற்காக சென்னை முதன்மை நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த உத்தரவாதம் வழங்கிய பின்பாக நீதிபதிகள் அவர்கள் உத்தரவின்படி நாளை முதல் காலை மற்றும் மாலையில திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அவர்கள் கைதிட இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. சனிக்கிழமையான நாளை முதல் அவர்கள் கைதிட இருப்பதாகவும் நீதிபதிகள் மறு உத்தரவு வரும் வரை அவர்கள் இந்த கையெழுத்தை இடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்புல காவல்துறை தரப்புல கேட்கக்கூடாது என்பதில் முன்ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில தற்போது அவர் இந்த சூரிட்டி கொடுப்பதற்காக நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாருக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக காவல்துறை குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. நரேஷிடம் விசாரணை செய்த போது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் 35 கோடியிலிருந்து 50 கோடி வரை பேரம் பேசியதாகவும் இடைத்தரகர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் 5 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 2 கோடிக்கு மேல ஹவாலா பணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. பைனான்ஸ் நிறுவனங்களை வைத்து ஹவாலா பணங்களை இந்த பேரம் பேசக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கும் அதே போல இடைத்தரகராக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வழங்குவதற்கு இவர்கள் திட்டமிட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கம்பெனியை சேர்ந்த ரமேஷ், கார்த்திக் உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய கிடைக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இவர்கள் இருவருக்கும் இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அசோக்குமாருடைய பெயர் முதல் தகவல் அறிக்கையில இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில செந்தில் பாலாஜிக்கு அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு தொடர்பு இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படிதான் இவர்கள் தலைமறைவாக 1 மாத காலமாக தலைமறைவாக இருந்தார்கள். கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களிலும் போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தியிருந்தார்கள். இருந்த போதிலும் தலைமறைவாக இருந்த அவர்கள் நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்திருந்த வழக்கு கடந்த 8ஆம் தேதி வந்த நேரத்தில் நிபந்தனையோடு உயர்நீதிமன்றமும் முன்ஜாமீன் வழங்கியிருந்தது. அதன் உத்தரவாதத்தை தற்போது வழங்குவதற்காக தான் முதன்மை நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். தற்போது அவர் நீதிபதிக்கு முன்பாக நேரடியாக சென்று இதற்கான உத்தரவாதத்தை வழங்கி நாளை முதல் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலை மற்றும் மாலை நேரங்களில் கையெழுத்திடுவதற்கான கருத்துகள் இருப்பதாகவும் நாளை முதல் அந்த கையெழுத்துக்களை இட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.